ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேப்பரோட கிளம்பிட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மணி இப்போ கிட்டத்தட்ட 9:40 ஆகுது. இப்போ தான் கிளம்புனேன். இது ரேப்பிடோ ஆன் பண்ணேன். அப்போ ஓலாவில் ஒரு ஆர்டர் இருந்துச்சு. அப்செட் பண்ணிட்டேன். எங்கேன்னா இது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. நாங்கள் போகிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா நைட் டைமில் போயாச்சுன்னா ஆர்டர் கிடைக்குமான்னு தெரில. ஆனால் அப்செட் பண்ணிட்டேன். ஏன்னா லேட் ஆச்சு பார்த்தீங்களா. நீ வேறு ஆர்டருக்கு வெயிட் பண்ணியிருந்தால் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்செட் பண்ணிட்டேன். அப்செட் பண்ணிட்டு கால் பண்ணி கேட்டேன், கன்ஃபார்ம் தான் போகலாம். ஆனால் நான் அமௌண்ட்டு கேட்டேன், ரொம்ப கம்மியாக இருக்குது. இவங்க இங்கேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் இருந்துச்சு. பஸ் ஸ்டாண்டு போட்டு பார்த்தேன் மேப்பில் 6 கிலோமீட்டர் இருந்துச்சு. அமௌண்ட்டு கேட்டாலும் 48 சொன்னாங்க. சரி இப்போ நான் ஒன்றும் சொல்லலை. சரி இப்போ நான் வெயிட் பண்ணுங்க வரேன்னு சொல்லிட்டேன். இப்போ உங்கள் பக்கத்தில் வந்துட்டோம். நீங்களா? ரைட்டு. எல்லா பேகுமா? ஓகே. போகலாம். காலை பார்த்து வச்சுக்கோங்க. அப்பா காய்ஸ், நம்ம ஒரு வழியாக போட்டி படுக்கையில் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் என்ன நான் வச்சுருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏங்க 10 மணி பஸ்ஸா? அப்புறம் ஏன் லேட்டாக புக் பண்ணிங்க? நேரமே புக் பண்ண வேண்டியதானே? நேரமே ட்ரை பண்ண வேண்டியதானே புக் பண்ணுறதுக்கு? ஓகே 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 கைஸ், கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாகவே இது ஓலாக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே கஸ்டமர் என்ன ஆட்கள்லாம் என்னை அப்செட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணி விட்டுருக்கு போல இருக்குது. ஏன்னா அமௌண்ட்டை கேட்பாங்க, கம்மியாக இருக்குன்னு டக்குன்னு கேன்சல் பண்ணிட்டுருவாங்க. சில பேருக்கு ஜாஸ்தியாக கேட்டிருக்கலாம், கொடுத்துருக்க மாட்டாங்களா என்னமோ தெரில. அதான் கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. இப்போ நீங்கள் தான் அப்செட் பண்ணீங்க அப்படி சொன்னாங்க. ஓகே, நம்ம லொக்கேஷன் வந்துட்டோம். மேங்கோ. ஓகே அப்பா. ஓகே கைஸ், எவ்வளோ அமௌண்ட் பண்ணுறேன்னு பார்ப்போமா? ஒரு நிமிஷம். ஓகே ஓகே கைஸ், இந்த இடம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது நமக்கு அமௌண்ட்டு 48 தான் காமிச்சு. ஆக்சுவலாக இந்த இவங்க பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் போட்டிருக்காது அங்கே முன்னாடி போட்டிருக்காங்க ரோட்டுக்கிட்ட. சரி, நான் என்னது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்னாலே இங்கே தான் என்ட்ரன்ஸு. சரின்னு சொல்லிட்டு ஒன்றும் பார்க்கல, இங்கே ஒன்று விட்டேன். இந்த ரேப்பிடோ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு லொக்கேஷன் போட்டுருவாங்க. நம்ம அதை தாண்டி போகிறோன்னா சில டைம் அதிலே ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட்டு ஆட் ஆகிரும். இப்போ நம்ம இப்போ போட்டு லொக்கேஷன்லேருந்து இவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி போனோம்னா அதில் ஆட் ஆகிரும். இந்த ஓலா எல்லாம் நம்ம போட்டு லொக்கேஷன் 10 கிலோமீட்டர் போனால் அதே அமௌண்ட்டு தான். சரி ஓகே, இது 48 வந்துச்சா? நான் அவங்க 60 பே பண்ணாங்க. ஓகே, ஆனால் இனி இங்கேருந்து ரைடு கிடைக்குமான்னு தெரில. மேபி கிடைக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது இன்றைக்கி என்னது திங்கள் தானே? இன்றைக்கி ஆமாம் மண்டே. இன்னைக்கு திங்கள். சப்போஸ் ஊருக்கு போனவங்கெல்லாம் வந்தாங்கன்னா புக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு ரைடும் கிளக்க சம்டைம்ஸ் வாய்ப்பு இருக்குது. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மணி 10:25 ஆகுது. நம்ம போன ரைடை முடிச்சு கிட்டத்தட்ட 35 நிமிஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது நம்ம 10:50 முடிச்சிடும் அந்த ரைடு. சாரி, 9:50 முடிச்சிடும் அந்த ரைடு. அதுக்கப்புறம் இப்போ தான் நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கிது. அவங்கள விட்டுட்டு ஃபஸ்ட் அந்த பக்கம் தான் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஏதாச்சும் ஆர்டர் போடணும். கொஞ்சம் நேரம் பார்த்தேன், இது எந்த ஆர்டர் வரல. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் வந்துட்டேன். இந்த பக்கம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் மேலே வெயிட் பண்ணி இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இது எங்கேன்னா தாம்பரம் தான். நான் ஒரு தெரியாமல் தான் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு சொல்லணும். ஏன்னா வெயிட் பண்ணுங்கள், பிக்கப் பண்ணிட்டு சொல்கிறேன். புகாரி ஹோட்டல்னு சொன்னாங்க. இந்த ஹோட்டல் தான் இவங்களோ. நீங்களாண்ணா? ஆமாம், நான் எல்லா இடத்துலையும் செக்கி நிற்கிறாங்க. போகலாமா? ஓகே, செம்ம கஷ்டப்பட்டு பிக்கப் பண்ணிட்டோம். தாம்பரம் தான். இங்கே நம்ம தாம்பரம். ஆனால் தாம்பரத்தில் எங்கே? சித்தலப்பாக்கமா? ஓகே ஓகே, கிழிஞ்சிச்சு காய்ஸ். ஓகே, பிரச்சனை இல்லை. தாம்பரத்துலேண்டியும் அப்படி ஒரு 3 ஓகேண்ணா.
தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே எப்படி ஒரு 3 கிலோமீட்டர் அதுக்குள்ளாடி வரும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கரெக்டாக 11 கிலோமீட்டர் காமிக்குது. 11 கிலோமீட்டர் 18 நிமிஷம். நான் ஏன் சொன்னேன்ல தெரியாமல் இந்த இடத்துல வந்துட்டேன்னு. ஏன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்ல, அப்போ ரேப்பிடில் ஒரு ஆர்டர் இருந்துச்சு. எங்கேன்னா நாங்கள் 2 பெட்ரோல் போட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஆர்டர் இருந்துச்சு. இங்கே திருமுடியாக்கும் ஒரு 7 கிலோமீட்டர். நான் டக்குன்னு அப்செட் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு அது எப்படின்னா நான் நைட்டில் இல்லை எந்த ஆர்டர் என்ன நான் பார்க்க மாட்டேன். நைட்டுனா எப்படி ஒரு மிட் நைட்டு ஒரு 2 மணி 3 மணி ஏன்னா அந்த டைம்லாம் ஆர்டர் வரது ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ நான் டக்கு அப்செட் பண்ணுறேன் எந்த ரைடாக இருந்தாலும். அந்த ஒரு மைண்ட் செட்டில் எங்கேனா பார்க்கல டக்குன்னு ஒரு அப்செட். அதுக்கப்புறம் தான் கால் பண்ணி கேட்டேன். அப்போ அவங்க நாங்கள் திருமுடியாக்கோன்னு. அதுக்கப்புறம் நாங்கள் போகலை. அந்த ரைடை கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ ரேப்பிடில் அந்த ஃபஸ்ட் ரைடை கேன்சல் பண்ணிட்டேன்ல. எனக்கு அது ஞாபகத்தில் இல்லை. நான் இப்போ இங்கே கிளம்பாக்க வந்தது சில டைம் நமக்கு கொஞ்சம் பெரிய இங்கே ஆர்டர் கிடச்சா கொஞ்சம் லாங்காக ஆர்டர் கிடைக்கும் அந்த ஒரு நம்பிக்கையில் வந்தேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஆர்டர் அந்த ரேப்பிடில் ஒரு ஆர்டரோட காமிக்கவே இல்லை. அப்போ தான் ஓகே புரிஞ்சு நம்ம அங்கே ஆல்ரெடி வந்தது கேன்சல் பண்ணிட்டு வந்தோம். அதனால தான் காமிக்கலைன்னு. சரி ஓகே, நம்ம இனி இங்கேருந்து தாம்பரம் போவோம். தாம்பரத்துலேருந்து கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எடுத்தோடனே இன்னி கண்டிப்பாக பெரிய ரைடு தர மாட்டான். சின்ன சின்ன ரைடு முடிச்சா தான் கிடைக்கும். காய்ஸ், அது இல்லாமல் நான் இன்றைக்கி இந்த வீடியோக்கு பதிலாட்டு ஒரு ட்ரிப்பு போகிற வீடியோ தான் போடணுன்னு இருந்தேன். நான் உங்களுக்கு போன வீடியோவில் கேட்டிருப்பேன். ஏதாச்சும் இது சென்னை பக்கத்தில் ஏதாச்சும் பிளேஸ் இருந்தால் சொல்லுங்கள் ட்ரிப்பு போகிற மாதிரின்னு. அது நான் ஒரு இடத்த பிளான் பண்ணேன். பார்த்தாச்சுன்னா என்ன அந்த இடத்துக்கு லாஸ்ட்டு போகலை காய்ஸ். நான் பக்காவாக பிளான் பண்ணேன். கரெக்டாக அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு பிளேஸு நல்லா இருக்கும் அந்த ப்ளேஸு. நான் அது பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஏன்னா தனியாக போகிறது பிரச்சனை இல்லை சரின்னு சொல்லிட்டு என் ரூமில் ஒரு ஓனராக இருக்குது ஃப்ரெண்டு. அவன்கிட்ட கேட்டேன். அவன் என்னை டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணி விட்டான். இல்லைடா இப்போது பைக்கு புக்காக போகிற வரைக்கும் அங்கே போனால் சரியாக ஆனால் போகிறேன்னு சொல்லிட்டு ஏன்னா மைண்டே மாற்றி விட்டான். அதுக்கப்புறம் அங்கே ட்ரிப்பு போகல காய்ஸ். ட்ரிப்பு போகலை. சரி இப்போ நான் வீட்டிலே கிடந்த சரியாதுன்னு சொல்லிட்டு இங்கே கோவளம் பீச்சுக்கு போனோம். நேற்றைக்கு சண்டே ஈவினிங்கில் கோவளம் பீச்சுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டோம் காய்ஸ். புக்கு பேப்பர் தான் என்ன கிடைக்கும்னே தெரில. கடுப்பாக இருக்குது. நமக்கு அந்த புக்கு பேப்பர் கிடச்சா தான் எனக்கு இப்போ ஆல்ரெடி இன்சூரன்ஸ் இருக்குது 5 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ். இருந்தாலும் ஓன் டேமேஜ் நம்ம போட்டாகணும். ஓன் டேமேஜ் பைக் எடுத்தாச்சுன்னா 1 வருஷம் தான் கொடுப்பான். நம்ம புக்கு பேப்பர் நம்ம கையில் வந்த அப்புறம் தான் நம்ம இன்சூரன்ஸ் போட்டால் அது நம்ம பேரில் இருக்கும். இல்லைன்னா இப்போலாம் நான் இன்சூரன்ஸ் போட்டான்னு வைங்களேன், அது இதுக்கு முன்னாடி இருக்கும்ல பேர், அவன் அந்த பேரில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் டோட்டலாக எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே பார்க்கட்டும். நமக்கு இனி கொஞ்ச நாள் தானே. இப்போ பைக் எடுத்து எப்படியும் ஒரு போன மாதம் 10ஆம் தேதி எடுத்தேன். இன்றைக்கி தேதி 16ஆ. இனி ஒரு 10-15 நாள் கூட கிடைக்கும்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை. நம்ம யாரை பார்த்து பயப்பட தேவையில்லை. எங்கே வேணாலும் போகலாம். யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் நம்மள்ட்ட எல்லாம் பக்காவாக இருக்கும் ப்ரூஃப். காய்ஸ், அது இல்லாமல் இந்த லைட்டு தான் மாட்டிடுங்க. இப்போது தெரியுதா, நான் மாட்டிட்டேன். மாட்டின லொக்கேஷன் தான் கொஞ்சம் என்னது கொஞ்சம் தப்பாக இருக்குது. இப்போ இது 2 லைட்டு பார்த்தோம். ஒன்று இது எனது எல்லோ கலரு, இது லோ பீமு. ஹை பீம் போட்டால் வேறு எங்கேயே போதாங்க மரத்தில் அடிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா. அது என்னென்னா நான் ஃபஸ்ட்டு மாட்டி பார்த்தேன். நான் மாட்டுறேன் எப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஃபாக் லைட் மாட்டி வச்சுருந்தேன். அதை கழட்டிட்டு அது ஒரு இடத்துல இதை மாற்றினேன். அப்புறம் என்னாச்சு, அது மாத்திரம் அப்புறம் நான் தனியாகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைட்டை மாற்றிட்டு சுவிட்சு போட்டேன். அப்போ எரிஞ்சிச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 மாட்டிட்டு சுவிட்சு போட்ட எரியலை. ஏங்க உள்ள டீட்டெயிலெலாம் போய் நோண்டுறதுக்கு எனது அன்றைக்கி டைம் வேறு இல்லை. நான் அன்றைக்கி வேலையை கிளம்பியிருந்தேன். அன்றைக்கி ஈவினிங் தான் கொண்டு வந்தேன். ஃப்ளிப்கார்ட் ஆர்டர் பண்ணது ஈவினிங் தான் டெலிவரி பண்ணாங்க. அப்புறம் ஒரு பார்த்தேன் ஒரு 7-8 மணி வரைக்கும் பார்த்தேன். வேலைக்கு ஆகல. அடுத்து பக்கத்தில் என்ன தெரிஞ்சு ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது. நான் தண்டை கொண்டு கொடுத்து அடுத்த அவன் மாட்டி வந்தான். ஆனால் பரவாயில்ல, நான் நேரமே போட்டு இப்போ நேரம் போட்டு லைட்டாக பார்க்குறீங்களா? சாரி, எங்கள் லைட்டே தெரில. நான் ஆல்ரெடி போட்டு தான் வச்சுருக்கேன். ஒன்றுமே தெரில. இருட்டாட்டி எதையும் ப்ளேஸில் பேசினா அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சிடும் நம்ம கதை. இப்போ இதை போட்டப்பறம் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் வெட்ட கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இதே நம்ம ஒரு இருட்டாட்டு பிளேஸில் போகிறோன்னு வைங்களேன், அப்படியே பக்காவாக இருக்குது. நல்ல வெளிச்சம் மட்டும் இந்த லைட்டு. நான் அப்புறமேட்டு காட்டி தரேன் இதுக்கு வியூ எப்படி இருக்குன்னு. இப்போ எங்கிட்ட வர தெரியாது, ஏன்னா இங்கே ஆல்ரெடி நல்ல வெளிச்சம் பண்ணிருக்கோம். ஸோ வேறு எந்த இடத்துல போனால் அவரை காட்டி தரேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எனக்கு நான் ஒரு போட்டு லொக்கேஷன் கொஞ்சம் இது ரெண்டும் ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட தான் இருந்துச்சு. அவர் டக்குன்னு நிப்பாட சொல்லிட்டார். அதான் நான் இப்போ வீடியோ எடுக்கலை. இப்போது இந்த ரைடு முடிச்சிடும். இது நமக்கு 113 வந்துருக்கு. ஆனால் கஸ்டமர் கரெக்டாக 130 140 பே பண்ணிட்டாங்க. வேறு லெவலு. ஓகே, இப்போ மணி 10:45 ஆகுது. கரெக்டாக 10:46 ஆகுது. இனி ஐயோ ரேப்பிடோ ஆன் பண்ணுமே. ரேப்பிடோவில் போடுவான்னு தெரில. ஆன் பண்ணி போடுவோம். ஏன்னா நம்ம இந்த நைட்டு ஓட்டு இந்த ஓலையில் சுத்த வேஸ்ட்டு தான். அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்கோம். ஆனால் ரொம்ப எல்லாம் இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கோம். இதை வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மணி 11:32 ஆகுது. நம்ம போன ட்ரிப் எப்போ முடித்தோம்? 10:45 முடித்தோம் இல்லை, கிட்டத்தட்ட 3/4 hour ஆகுது.
என்னாச்சுன்னா அதை நம்ம போன ஆர்டர் இங்கே சுத்தலை பார்க்கல முடித்தோம். அங்கேருந்து நான் ஸ்ட்ரைட்டாக எங்கள் தாம்பரமே வந்துட்டேன். ஒரு 3.5 கிலோமீட்டர் தான் காட்டிச்சு தாம்பரத்துக்கு. ஏன்னா அங்கே எந்த ஆர்டர் கிலோமீட்டர் தெரில. ஸோ அதனால தான் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்து வரோம் அதோடய மிச்சம் பண்ணிருக்கு. ஆர்டரில் என்ன ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. ஓலாவில் அடிச்சு தான் இருந்துச்சு. ஆனால் ரேப்பிடோவில் 1-2 ஆர்டருக்கு அடிச்சு அவ்வளோதான். நான் அது எடுக்கலை, ஏன்னா எல்லாமே சின்ன கிலோமீட்டர் இருந்துச்சு. சரி பார்த்தேன், அது இல்லாமல் டைம் வேறு ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ இந்த ஒரு ரைடு எடுத்தேன். இது எங்கே ட்ராப் பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் பக்கத்தில் ட்ராப் பண்ணி நினைக்கிறேன். மேடவாக்கம் தான் வந்துச்சு கரெக்டாக. இந்த பிக்கப்லேருந்து 9.8 கிலோமீட்டர்னு ஏதோ வந்துச்சு. ஸோ அப்செட் பண்ணிட்டேன். நிறைய ஆர்டர் வந்துருக்குப்பா, நமக்கு தான் வரல. பார்த்தீங்களா, இங்கேயே 2 ரேப்பிடோ நிற்கிறாங்க. மேடவாக்கமா? ஓகே, ஓடிபி சொல்லுங்கண்ணா. 694690. ஓகே 4690. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் பிக்கப்பட்டு கிளம்பிட்டோம். கரெக்டாக இங்கே 9.8 கிலோமீட்டர். எங்கள் ட்ராப் பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் இல்லை, மேடவாக்கம் லெஃப்ட் போய் கிட்டத்தட்ட பள்ளிக்கரணை கிட்டே தான் ட்ராப் பண்ணி நினைக்கிறேன். ஆனால் வந்தது மேடவாக்கம் வந்துச்சு. ஓகே, எப்படியும் இந்த ஆர்டருக்கு ஒரு எவ்வளோ கிடைக்கும், ஒரு 150 ரூபாயில் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இது 150 ரூபாய் உள்ளாடி கிடைக்கும் கண்டிப்பாக. என்னடா இது ஃபுல்லாக நாய்கள் ஆர்டர் இருக்கு. அச்சோ, இங்கே ப்ரோ. ஓகே லொக்கேஷன் வந்துட்டோம். நூற்றி 36. $50 இல்லைண்ணா. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு 136 இருந்துச்சு. ஆனால் கஸ்டமர் 140 பே பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் பார்த்தாரு, ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தாரு. கொய்யால எவன் அது குறைக்குதுங்க, என்னாச்சுன்னா ஓடிடுது. ஆட்டாங்க ஒப்பமும் எனக்கு என்னடா வேணும் உங்களுக்கு? பின்னாடி என்ன பேயா இருக்கு, ஃபாதர் விரட்டிட்டு வருதுங்க. சரி, டோட்டலாக நம்ம இதுவரை எவ்வளோ earn பண்ணியிருக்கோம்னா 9:30க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மணி இப்போது 11:52 ஆகுது. இப்போ இது வரைக்கும் நம்ம டோட்டலாட்டு ஒரு 338 தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட மணி 12, 338. ஆத்தாடி, அமௌண்ட் ரொம்ப குறவாட்டுறீங்க. ரொம்ப கம்மியாக இருக்கு அமௌண்ட்டு. இந்த ரேப்பிடோவில் அந்த ஃபஸ்ட் ஆர்டர் கேன்சல் பண்ணாலே நான் யோசிச்சு பண்ணியிருக்க வேண்டியது. அங்கே போனால் ஆர்டர் கிடைக்காதுன்னு தெரியும், அதனால தான் கேன்சல் பண்ணேன். ஆனால் வச்சு செஞ்சுட்டான். முக்கால் வரை அங்கே தாம்பரத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல ஆர்டருக்கு. சரி, டார்கெட் ஒரு 1000 ப்ராஃபிட் எடுக்கணும்னு நான் ட்ரை பண்ணுற முடியாது போலே. சரி ஓகே, பார்த்துக்கலாம் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கள் மேடாக்கு கிட்ட தான் இருக்கேன். நம்ம போன ஆர்டரு எங்கள் மேடாக்கு ரெண்டும் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும், 2-2.5 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே உள்ளாடி பள்ளிக்கரணை சொன்னேன்ல, அங்கே வந்து ட்ராப் பண்ண அப்புறம் இங்கே வந்துட்டேன். இந்த லொக்கேஷனில் அங்கேயே வெயிட் பண்ண கொஞ்சம் நேரத்தை கிட்டேன். அது எந்த ஆர்டரும் வரல. ஆர்டரே மொத்தத்தில் லோவுன்னு நினைக்கிறேன், ஏன்னு தெரில. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் கால் பண்ணி இது கேட்டாங்க, அவங்களே என்ன ஆர்டர் வராமல் வீட்டுக்கே போயிட்டானுங்க போல இருக்கு. அவங்க காலில் வேணால் ஓட்டிக்கலாம், இப்போ ஆர்டரே வரலன்னுட்டு அவனை வீட்டுக்கே கிளம்பிட்டானுங்க. நான் அப்புறம் என்னாச்சு, அங்கே அந்த லொக்கேஷனில் வெயிட் பண்ணி ஆர்டர் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பரவாயில்ல, இங்கே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாடியே ஒரு ஆர்டர் போட்டான். இங்கேருந்து 2 கிலோமீட்டர் பிக்கப்பு. ஆனால் தாம்பரம்னு வந்து நான் டக்குன்னு அப்செட் பண்ணிட்டேன். கைஸ் இந்த லைட்டு வெளிச்சத்தை பார்க்குறீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரில, ஆனால் பரவாயில்ல. ஆனால் இது ரேட் இருக்குது. நான் வாங்கினாக்கில் ஆஃபர்லாம் போக ஒரு 1150 ரூபா வந்துச்சு. இது LJGO, அந்த HJGO, அந்த ஒரு லைட்டு LED லைட்டு போங்க, ஃபாக் லைட்டு, அவ்வளோ வந்துச்சு. ஸோ பரவாயில்ல, அந்த ரூபா கொடுத்து வாங்குறது கொஞ்சம் ஒருத்தாட்டு இருந்துச்சு. ஆனால் எவ்வளோ நாள் ஓடுன்னு தெரில. நான் இதுக்கு முன்னாடி வாங்கின ஃபாக் லைட்டே தான் பார்த்தேன். வாங்கின ரொம்ப கொஞ்சம் நல்ல வெளிச்சம் இருந்துச்சு. நான் பரவாயில்லையாப்பா, குறைஞ்ச ரேட்டுக்கே கிடச்சிருந்தேன். அதெல்லாம் ஒரு 300-350 அந்த ரேட்டு தான் வரும். நான் அப்போ அதுதான் வாங்கி மாட்டியிருந்தேன். அப்போ இருந்துச்சு பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஆனால் அதை வாங்கின கொஞ்சம் நாள்லேயே அது டல்லாகி அதை அப்படியே மொத்தமாட்டே இதாகிடுச்சு. அதுக்கு எரியவே இல்லை இது. ஆனால் பரவாயில்ல. ஆனால் இது எனக்கு இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, நான் மாட்டினேன் பார்த்தீங்களா, இது மாட்டின டைரக்ஷனுக்கு அந்த லைட்டுக்கு வியூ கொஞ்சம் கிராஸ் ஆகிட்ருக்க மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரில, அது கொஞ்சம் கிராஸ் ஆகிட்ருக்கு. சரின்னு நம்ம ரிட்டர்ன் வேணால் கொடுக்கலாம். ரிட்டர்ன் கொடுத்துட்டு அடுத்து அவங்க கொண்டு அது ப்ராசஸ் அடுத்து ஒரு 1-1.5 வாரம் அதான் ஆக்கிடுவானுங்க. இல்லை, கிட்டத்தட்ட 2 வாரம் ஆக்கிடுவானுங்க. ஏன்னா நம்ம இப்போ இதை வாங்கிட்டு போயிடுவானா திருப்பி இன்னொரு ப்ராடக்ட் கொண்டு வரணும், அதே மாதிரி லேட் ஆகும் சில டைம்.
நான் அதனால் வேணாம் பரவாயில்ல நமக்கு இப்போ இது போதும்னு சொல்லிட்டு அதை அப்படியே போட்டிருக்கேன். ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷன்லேயே வந்துட்டோம். இங்கே தான் போட்டிருக்கேன். இங்கே தான் போட்டுருவேன். இங்கே யாரையுமே காணுமே. கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணேன், இருந்தாலும் யாரும் எங்கே காணும். 540 பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. பின்னாடி இருந்து வர்றாரு. 540 போலாமா கைஸ்? இப்போதைக்கு நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டோம். நான் வந்துட்டு இதனால் ஆளை காணும்னு சொல்லிட்டு அதில் ஃபோன் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன். கரெக்டாக பின்னாடி வந்து கூப்பிட்றாரு. சரி ஓகே, எங்கே இருந்தோன்னே தெரில. எங்கே 6.6 கிலோமீட்டர் தான். எங்கே தாம்பரம் ஈஸ்ட் கேட்டா? இது தாம்பரம் ஈஸ்ட் கேட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் கைஸ். அப்புறம் சொல்ல போனால் நான் இதை பகலை ஓட்டாதது வெயில் ஒரு காரணம், டிராஃபிக் ஒரு காரணம், அதில் நம்ம டிராஃபிக் இருக்கிறதுனால பொல்யூஷன் ஒரு காரணம். பொல்யூஷன் தான் பெருசாக சொன்னது கிடையாது. நம்ம கண்ணிலலாம் அடித்த தூசியெல்லாம் பறக்கும். சரின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம நைட்டு ஓட்டலாம்னு பார்த்தாச்சுன்னா இந்த வண்டி தான் கொராட்டு போகுது பார்த்தீங்களா. சரி நம்ம மற்றபடி எல்லாம் ஓகே தான். ஆனால் இப்போ நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். என்ன பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லைட்டு போட்டிருக்கோமோ அப்படியே அந்த டஸ்ட்டு நம்ம அந்த இப்போ ரோடு ஃப்ரீயாக இருக்குல்ல, டஸ்ட்டு நம்ம அந்த பொல்யூஷன் எதுவுமே இல்லைன்னு இல்லை. அந்த பார்க்கும்போது அவ்வளோ டஸ்ட் இருக்குது. நமக்கு அந்த லைட்டு போட்டுமோ அந்த லைட்டு வெளிச்சத்தில் தெரியுது. அந்த டஸ்ட்டுலாம் அப்படியே வாரது நமக்கு அப்படியே தெரியுது. நம்ம ஆனால் கண்ணுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த லைட் வெளிச்சம் தான் கரெக்டாக தெரியுது எப்படி இருக்குன்னு போக. நல்லா காற்று வேணும்னா வேற எங்கே தான் போய் அவனுக்கு. சென்னைலாம் ஃபுல்லாக பொல்யூஷன் தான். ஏன்னா இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா மிட் நைட்டு 12:38 ஆகுது. இப்போது வண்டி போகிறது பார்த்தீங்களா, வண்டியெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. 24 hours சென்னையில் ஃபுல்லாகவே வண்டி போயிட்டு தான் இருக்கும். என்ன கொஞ்சம் குறவாக இருக்கும், அவ்வளோதான். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரேப்பிடோவில் ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஆனால் டைம் என்ன பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. ஆர்டர்லாம் வரைக்கும் ரொம்ப லேட் ஆகுது. கொஞ்சம் மெயின் ஏரியா தான். என்ன ஒரு 3 மணி 4 மணி நேரம் தான் ஆர்டர் ஃபுல்லாக நல்லா இருக்கும். இங்கே ரொம்ப கிட்டத்தட்ட இங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு. நான் ஆக்சுவலாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா பரவாயில்ல 13 கிலோமீட்டர் வந்துச்சு. கொஞ்சம் செகண்ட் பார்த்தேன், 2-3 செகண்ட் பார்த்தேன் யாராச்சும் எடுக்கிறாங்க. சரி ஓகே, யாரையும் எடுக்கல, நமக்கு டைம் ஆகுது. சரி நானே அப்சர்வ் பண்ணிட்டேன். கால் பண்ணி கேட்டேன், இங்கேயோ தான் நிற்கிறேன்னு நான். இங்கே அவங்களே சரியாக தெரில லொக்கேஷன். சரி ஓகே, நம்ம அவங்க போட்டு லொக்கேஷன் ஸ்ட்ரைட்டாக போவோம். எதுக்கும் கிட்ட தான், இங்கே தான் போட்டிருக்கேன். இங்கே ஆட்டோக்காரங்க வேறு நிற்கிறாங்களே. கைஸ் கஸ்டமரை பார்த்துட்டோம். நான் இங்கே கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன். இங்கே எங்கன்னா நினைக்கிறேன். நீங்களா? 4007. அண்ணா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப். என்னது? இறக்கி விடுவீங்கல்ல, அந்த லொக்கேஷன் அந்த பேக் மட்டும் வச்சு நின்னீங்கன்னா நான் உள்ளே போயிட்டு ஒரு திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வருவேன். மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷன் விடணும். அங்கே போயிட்டு ரிட்டன் வரணுமா? மறுபடியும் ரிட்டன் வரணும். சரி ஓகே, ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஓகே. ஆனால் அமௌண்ட் ஆகும் ஓகேவா? எக்மோருக்கு மறுபடியும் என்ன அமௌண்ட் வருதோ நான் உங்களுக்கு அங்கேருந்து எக்மோர் போகணுமா? சரி ஓகே ஓகே. கைஸ் ஜாக்பாட் போகலாமா? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் அப்செட் பண்ணிச்சு. இது பிக்கப் பண்ணிட்டோம். கரெக்டாக இங்கேருந்து 14 கிலோமீட்டர் காமிக்குது ட்ராப்புக்கு. என்ன பார்த்தீங்கன்னா இவங்களை அங்கே ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்து ரிட்டன் எக்மோருக்கு போகணுமா? அங்கேருந்து எவ்வளோக்கு சரியாக தெரியல எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும்னு. ஆனால் பிரச்சனை இல்லை, நமக்கு எப்படி இந்த ஆர்டரில் ஒரு சம்திங் மேக்ஸிமம் கூடி போனால் ஒரு 500 ரூபாய்க்கிட்ட கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லொக்கேஷன்னா அவங்க போடுற லொக்கேஷனில் வந்துட்டோம். அவங்க இப்போது என்ன இங்கே நிற்க சொல்லிட்டு இங்கே ஏதோ அவங்க எங்கள் ரூம் இங்கே தான் இருக்காங்க, ஏதோ பொருள் எடுக்க போயிருக்காங்க. அப்புறம் இங்கேருந்து எக்மோர் போனோம். இங்கேருந்து எக்மோருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும்னா, எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒன்று தானே இங்கே. ஓகே, இங்கேருந்து அடுத்து எக்மோருக்கு இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ நம்ம வந்தது எவ்வளோ 14 13 சம்திங் எதோ இருந்துச்சு. அப்படி பார்த்தா கூட 32 கிலோமீட்டர் வேறு லெவல். கண்டிப்பாக எப்படியும் ஒரு 500 ரூபாய் கிடச்சிரும் நம்பிக்கை இருக்குது.
நான் கூட இன்றைக்கி அவ்வளோ டேன் பண்ண அவ்வளோதான் நினச்சிருந்தேன். பரவாயில்ல, ஒரு 1000 ப்ராஃபிட் எடுக்க வாய்ப்பு இருக்குது இன்னும் நமக்கு. என்னக்கா இப்போ ஒரு 2, 3 நம்ம அங்கே எக்மோர் போகும்போது சரி ஓகே. ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன்லாம் எப்படி ஒரு 3:30 அந்த டைமுக்குலாம் ஆர்டர் ஃப்ளோ எல்லாம் வர ஸ்டார்ட் ஆகிரும். நம்ம அது ரெண்டும் கொஞ்சம் ஒரு பெரிய ரைடு கிடச்சுன்னா நல்லாயிருக்கும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள பிக்கப் பண்ணிட்டு இப்போ எக்மோருக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா அவங்க புக் பண்ணல, நான் அந்த ரைடு அங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். அது புக் பண்ணல, அவங்க போட்டு பார்த்தாங்க, ரேப்பிடோ போட்டு பார்த்தாங்க, 268 வந்துச்சு. சரி அந்த அமௌண்ட் தரலான்னு சொன்னாங்க. சரி போதும். திருச்சிக்கா? திருச்சிக்கு கோயம்பேடுலேருந்து இருக்குமான்னு தெரியாது, ஆனால் கிளாம்பாக்கத்துலேருந்து இருக்கும். ஆமாம். இங்கே டீ கடையா? சரி ஓகே. टी कड़े नहीं बेटा, नहीं आगे जाना पड़ेगा. हाँ எனக்கு ஹிந்தியில் தெரியாது, அந்த ஒரு வேர்ட் மட்டும் தான் தெரியும். அது ஏதோ பேட்டான்னா அந்த காசு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களே பேட்டா போட்டு, அதான் பேட்டா. ஓ ஓகே ஓகே. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓலாவில் ஒரு ரைடு வந்திருக்கு. நான் ஒரு கேர் கஸ்டமரை கூப்பிட்டு வந்தேன்ல, அவங்கள இங்கே ட்ராப் பண்ணிட்டேன். அவங்கள ட்ராப் பண்ணி எப்படி 1 hour இருக்கும் போல இருக்குது. ஏன்னா இங்கே ஆர்டர் லோவாக தான் இருந்துச்சு. எப்படி ஒரு 3:30 அந்த டைமுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஆர்டர் நல்லா இருந்துச்சு. அவங்க இங்கே ஒரு புகாரி ஹோட்டலு கிட்டே நிற்கிறேன்னு சொன்னாங்க. புகாரி ஹோட்டலு நேராக ஆப்போசிட்டு. இங்கே புகாரி ஹோட்டல் எங்கடா இருக்குது? நான் மேப்பில் போட்டு வந்தேன், வரல. ஆமாம், அல்லாமல் தெரியாது எங்கே இருக்குன்னு. உட்காருங்க, போகலாமா? காய்ஸ் இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா கோயம்பேடுன்னு வந்துச்சு. கண்டிப்பாக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டாக இருக்காது, அந்த சரௌண்டிங்கில் எங்கேயாச்சும் கோயம்பேடு சைடில் ஏதாச்சும் இருக்கும். இந்த ஆர்டர் முடிச்சு நம்ம கோயம்பேடு தான் வந்து நின்று ஆகணும். நான் சொன்னேன்ல, இங்கேருந்து 3 மணிக்கு முன்னாடி ஆர்டர் இருந்துச்சு. 3:30க்கு அப்புறமும் கொஞ்சம் ஆர்டர் ஃபுல்லாக நல்லா தான் இருந்துச்சு. நான் ஏதாச்சும் கொஞ்சம் பெரிய ஆர்டர் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டரில் எடுத்த வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் மேலே ஏதாச்சும் ரைடு வந்துச்சுன்னா எடுக்கலான்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சு, எல்லாம் வந்துச்சு. சின்ன சின்ன ஆர்டர் போட்டுருந்தா எல்லாமே பெரிய ரைடும் வந்துச்சு. எப்படி பெரம்பூர், திருவெட்டியூர் எல்லாமே. எனக்கு எங்கிட்ட ஆஃப் பாட் இருக்கோ அங்கிட்டதே தூக்கி போடுறேன். ஏன்னா டைம் வேறு ஆச்சு பார்த்தீங்களா, 3:30. நான் அங்கே போயிட்டேன்னா எப்படி ஒரு 4:30. அது அங்கே வீட்டுக்கு வரக்குன்னா கண்டிப்பாக ரைடு தர மாட்டேன். சரி இப்போ நான் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எந்த ஆர்டருமே வரல. இப்போ இது கோயம்பேடு இருந்துச்சு. சரி இப்போ நான் தான் அப்செட் பண்ணிட்டேன். ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த கேர்டு கஸ்டமர் பாவம். அது எப்படின்னா, நான் அவங்கள இங்கே தாமரத்தில் பிக்கப் பண்ணிட்டு உங்களே இதில் ட்ராப் பண்ணேன். அது போகிற வழி ஒரு எப்படின்னா, நான் இதில் போயிருக்கேன். அது என்ன சொல்லுக்கு, அது ஒரு இருட்டான ரோடு, ஃபுல்லாகவே சைடு ஃபுல்லாக மரம். அது ஒரு ஒன்வே தான் அது. அதெல்லாம் அவங்கள்ட்ட பேசி வந்தேன்னா நல்லா ஃபன்னாக பேசினாங்க. அவங்க வீடு சொந்த ஊர் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. அப்புறம் பேசி ஏதாவது ஒரு பே ஸ்டோரி எடுத்து அவங்க உள்ள ஸ்டோரியெல்லாம் சொல்கிறாங்க. நான் அப்படிப்பட்டு பயந்துருக்கேன், இங்கே எல்லாம் பார்த்து போது பயந்துருக்கேன். அதை சும்மா உருட்டாட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் போச்சு. அதை அந்த ஃபுல் ஸ்டோரியெல்லாம் வீடியோ எடுத்த வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை. அவங்கள இப்போ இங்கே எக்மோரில் ஒன்று ட்ராப் பண்ணேன். ஆனால் அவங்களே ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு ஒன்று இருக்குது. சப்போஸ் அது இல்லைன்னா 6 மணி தான். அதில் டிக்கெட் எடுக்க வாய்ப்புன்னு சொன்னாங்க. அது இல்லைன்னா 6 மணி தான். சரி, நான் அது வரைக்கும் இது எங்கள் ரயில்வேல வெயிட்டிங் இருக்கும்ல, அங்கே போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன். அதான் அந்த ரைடுக்கு டோட்டல் எவ்வளோ வந்துச்சுன்னா, நான் ஃபஸ்ட்டு தாமரத்துலேருந்து முகலியாகத்தில் கொண்டு விட்டேன். அப்புறம் முகலியாகத்துலேருந்து இங்கே எக்மோர் வந்திருக்கேன். டோட்டலாட்டு ஒரு 485 ரூபா வந்துச்சு. இதே அவங்க டோட்டலாக புக் பண்ணியிருந்தாங்கன்னா கூடுதல் இருக்கும். பரவாயில்ல, இது நமக்கு ஓகே தான். நான் என்ன நினச்சேன், அங்கேருந்து முகலி வாங்க மட்டும் தான் கிடைக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, அங்கேருந்து அவங்களே சொன்னாங்க என்ன எக்மோரில் கூட கொண்டு விட்டுருங்க. ஓகே, வாரது நமக்கு லாபம் தான், அவ்வளோதான். ஆனால் டோட்டலாட்டி இவ்வளோ நேரத்தில் எவ்வளோ வின் பண்ணியிருக்கேன்னா, டோட்டலாக ஒரு 902 ரூபா தானா, 902 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் கைஸ். கம்மி தான், ரொம்ப கம்மி. இந்த ரைடை முடித்தா எப்படியாவது ஒரு 100 ரூபா கிடைக்கும், 1000 ரூபா. அடுத்தும் ஒரு 200 ரூபா 300 ரூபா ரைடு பார்த்தா ஆகணும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. ஏதோ ஒரு 6 மணிக்குள்ளாடி நம்ம கையில் ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் வர மாதிரி ஓட்டி ஆகணும், இல்லைன்னா சுத்தமாக வேலைக்கு ஆகாது. சரி ஓகே, பார்க்கலாம் வாங்க. நீ இந்த ரைடு கொண்டு சும்மா இவ்வளோ 4:35 இருக்குல்ல. அடுத்து ஒரு 1.5 ஹவர் தான் இருக்குது. 1.5 ஹவரில் 300 ரூபா பாசிபிளா? ஒரு 200 ரூபா கிடச்சா கூட ஓகே தான். அந்த நிலைமையில தான் இருக்கேன், பார்ப்போம்.
காய்ஸ் அப்புறம் வண்டியில் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் முடியாதுலாம் சவுண்டெல்லாம் வருது. இப்போ நம்ம ஒரு நாலாவது இல்லை ஒரு 3வது கியரில் நம்ம போகிறோம் வைங்களேன், வித்தியாசம் முடியாது நம்ம சவுண்டெல்லாம் வருது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஆயில் மாற்றி எப்படின்னா விளக்க மாட்டு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி ஆயில் மாற்றுவேன். நேற்றைக்கு மாற்றிட வேண்டியது, நான் ஆயிலெலாம் வாங்கி வச்சுட்டேன் வீட்டில். பட் ஏன்னா மாற்றலை. நேற்றுக்கு என்னாச்சுன்னா நேற்றுக்குன்னா அதாவது சண்டே என்னாச்சு, நான் சனிக்கிழமை வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அப்படியே தூங்கிட்டு காலைல இப்போது ஒரு 12 மணி இருக்கும். அந்த டைமுக்கு எந்திரிச்சிட்டு வெளியே போய் என்னது ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அப்படியே போய் சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது அப்போ தான் பிளான் பண்ணுவேன் இது எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு சொல்லிட்டு. அப்போ கோவளம் பீச்சு பிளான் பண்ணி அப்படியே பீச்சுக்கு போயிட்டேன். பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு நைட் ஆகிடுச்சு. அப்புறம் ஆயிலே மாற்றலை. இன்றைக்கும் பக்கத்தில் மறந்துட்டேன் சில மாற்றுறதுக்கு. இன்றைக்காச்சும் மாற்றிட்டுலாம் மறந்துட்டேன். ஸோ அதான் கொஞ்சம் இதாக ஆயிடுச்சுன்னு போல் இருக்குது. இங்கேயா? ஓகே கைஸ் லொகேஷனில் வந்துட்டோம். என்னடா எவ்வளோ லேட் ஆகுது? வாடா வந்து தர. அப்படியா? ஓகே கைஸ், இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு நமக்கு 128 நிமிஷம், அவங்க 130 பே பண்ணிட்டாங்க. ஓகே கரெக்டு. காய்ஸ் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:37 ஆகுது. நம்ம இதுவரையும் எனது அந்த ஒரு ஆர்டர் அங்கே கோயம்பேடு தான். பட் அங்கே நம்ம கொஞ்சம் லாங்கில் ட்ராப் பண்ண பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இங்கே ஸ்ட்ரைட்டாகவே இங்கே வந்துட்டேன். கோயம்பேடில் ஏதாச்சும் ஆர்டர் கிடைக்கும், ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகிற மாதிரி ஏதாச்சும் லொக்கேஷன் ஆர்டர் கிடைக்கணும் பார்த்ததுனா ஒரு நம்பவும் போட மாட்டேங்கிறான். ஒரே மயிலாப்பூர் போட்டால் அதை தெரியாமல் எடுத்துகிட்டு தான் மேப்பில் போட்டு பார்த்தேன். அதோட மிச்சம் மாட்டேருக்கு. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் தூரம் மட்டும் தான் இருக்குது. சரி இப்போ நான் வெயிட் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு ஓலாவில் ஒரு ஆர்டர் இருந்துருக்கு. ஏன்னா பல்லாவரம் வந்துச்சு. சரி ஓகே, அது கூட பரவாயில்ல தான். நான் அப்சைட் பண்ணேன், சம்மந்தமே லொக்கேஷனை போட்டுருவாங்க. சரின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். ஆனால் கால் பண்ணேன், அவங்க ஹிந்திக்காரங்களாகும், சரியாக பேசுனதே புரியலை. சரின்னு சொல்லிட்டு தான் நான் லொக்கேஷனுக்கு போயிட்டுருக்கேன். யாருன்னு தெரியலையே. இங்கே வர ஃபுல்லாக ஆட்டோக்காரங்களாட்டிருக்காங்க. காய்ஸ் இவன் என்ன பண்ணாங்கன்னு தெரில. இவன் போட்டுரு லொக்கேஷன் இங்கே போட்டிருக்கான். ஆனால் நான் இது லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தாண்டி கொஞ்சம் அந்த பக்கம் இருக்குது. என்ன பண்ணுறது, இந்த லொக்கேஷன் எதுவும் கரெக்டாக இருக்குமான்னு தெரில. சரி வாங்க, ஆர்டர் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு ஆர்டர் அங்கே வேறு போகுது. அதனால தான் இப்படி போகிறேன். இல்லைனா கேன்சல் பண்ண தான் போயிடுவேன் சத்தியமான்ட்டு. ஓடிபி 6588. ஓகே போகலாமா? ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு இங்கேருந்து கரெக்டாக இங்கேருந்து 16 கிலோமீட்டரா? ஆமாம் 16 தான். இங்கேருந்து கரெக்டாக 16 கிலோமீட்ரு 28 நிமிஷம் காமிக்குது. அமௌண்ட் எவ்வளோ 220 ஏதோ வந்துருக்கு நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி ஏதோ காமிச்சு. பரவாயில்ல, நானே நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா மணி 5:30 ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி 5:30 ஆயிடுச்சு. நான் நினச்சேன் இன்றைக்கி அவ்வளோதான், நீ சும்மா தான் போய் அவன் நினச்சேன். பரவாயில்ல, ஒரு ஆர்டர் கிடச்சி 220 ரூபாயும் கிடைக்கிது. ஓகே டன்னு. ஆனால் என்ன 6 மணி ஆகும்போது வீட்டுக்கு போகணுன்னு பார்த்தேன். இனி எப்படியும் 6:30 ஆயிரம் போல் இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு. ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனுக்கிட்ட வந்துட்டோம். இங்கே அப்புறம் லொக்கேஷன் ஓகே 226 ஜிபேவா? ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இந்த இடம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா, எவ்வளோ பே பண்ணார்? 226 வந்துச்சு. கரெக்டாக 226 பே பண்ணியிருக்காரு. ஓகே, சும்மா ஒரு 30 இருந்த இடத்துல 200 கிடச்சிருக்கேன். 200 ப்ளஸ் கிடச்சிருக்கு. டோட்டலாக இதுவரை நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம்னா, டைம் இப்போ 6:08 ஆகுது. சரி 226. ஓகே, டோட்டலாக நம்ம ஒரு 258 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீட்டுக்கு ஒரு ரைடு கிடைக்குமா? நீங்கள் வெயிட்லாம் பண்ண போகிறது இல்லை. இனி ஸ்ட்ரைட்டாக வண்டி எடுத்து வீட்டுக்கு தான் கிளம்புறேன். இப்போ ஒரு வழியாச்சும் ரைடு கிடச்சுன்னா கன்டினியூ பண்ணுறேன், இல்லைன்னா ஏரியா போயிட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே கைஸ்.
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி ஒரு 6:29 ஆகுது. வந்து நிமிஷம் மாதிரி தான் 6 மணிக்கு வீட்டுக்கு வரணும் நிமிஷம் பார்த்தா மணி 6:30. அந்த கிட்டத்தட்ட ஏரியா வந்துட்டேன். இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஏரியா கிட்ட வந்த அப்புறம் ஒரு 2 கிலோமீட்டரில் பெருங்குளத்தூர்னு போடுறான். நான் அதை எடுக்காமல் விட்டேன். அது நமக்கு தேவையில்லை. கிட்டத்தட்ட வந்துட்டேன், க்ளோஸாக வந்துட்டேன். ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டேன். இங்கே வந்த அப்புறம் 2 கிலோமீட்டர்னு கூடிய நான் ட்ராப் பண்ணிட்டு வரைக்கும் நமக்கு லேட் ஆகிடும். சரி, ஓகே. இன்னோட நம்ம டோட்டல் ப்ராஃபிட் போகுமா? எங்கே டோட்டலாக என்னை நமக்கு 1258 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். டோட்டலாக நம்ம 1258 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஒன்றும் இல்லை, 1258 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். மைனஸ் ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் 202 பெட்ரோல் மைனஸ் பண்ணியாச்சுன்னா 1056 ரூபா ப்ராஃபிட் வருது. ஓகே கைஸ், இதுதான் என்னோட நம்ம ப்ராஃபிட்டு. 1058 ரூபா கம்மி. இது நமக்கு தெரிஞ்ச கம்மி தான். ஏன்னா நான் நேற்றுக்கு இல்லை முந்தா நேற்றுக்கு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 1700 ஏர்ன் பண்ணிட்டேன். 1700 ஏர்ன் பண்ணிட்டேன். 300 பெட்ரோல் போனால் கூட 1400 ப்ராஃபிட் எடுத்துட்டேன். என்னென்னு தெரில, ஒரு நாள் ரைடு ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு நாள் கம்மியாக இருக்குது. என்னென்ன தலைக்கு பகலில் இருந்தால் அசால்ட்டாக நம்ம எடுக்கலாம். இந்த 1000 ரூபான்னு சொல்கிறது அசால்ட்டாக எடுக்கலாம். இது கிட்டத்தட்ட பாருங்களேன் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோன்ட்டு. சரி, ஓகே கைஸ், பாய். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை, சி யூ, டேக் கேர்.